எக்ஸல்ல வந்து நம்ம குடுக்குற டெக்ஸ்ட்ட வந்து பேச வைக்க முடியும். லைக் திஸ். இங்க பாருங்க. world. Hello world. ஸோ இந்த மாரி நீங்க எக்ஸல பேச வைக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, எக்ஸல் வந்து பேசும். லைக் நீங்க வந்து விபிஏ கோட் வந்து டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்பர் டேப்க்கு போயிருங்க. இந்த இடத்துல விசுவல் பேசிக்ஸ் இருக்கும். விசுவல் பேசிக்ஸ்ல வந்து உங்களுக்கு விபிஏ ப்ராஜெக்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல வந்து ஃபைல், சேவ், சேவ் ஆஸ் ஏதோ ஒண்ணு குடுத்து நீங்க இந்த டைப்ல வந்து சேவ் பண்ணிருங்க. எக்ஸல் எஸ்எம்னு சேவ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டிசைன் பண்ணணும்னா பண்ணிருங்க. நான் சிம்பிளா வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, டெவலப்பர் டேப்க்கு போயிட்டு கோடு வந்து எழுதிட்டு, அப்புறமா ஒரு பட்டன்ல வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து டெவலப்பர் டேப்ல போயிட்டு விசுவல் பேசிக்ஸ் போறேன். என்னோட அந்த ஃபைல் ஒர்க் புக் வந்து கிளிக் பண்ணி, ரைட் கிளிக் இன்சர்ட் மாடியூல் அப்படின்னு குடுத்தாலும் ஓகே. இல்லன்னா நீங்க இந்த இடத்துல இன்சர்ட் மாடியூல்னு குடுத்தாலும் ஓகே. மாடியூல் குடுத்தோனே உங்களுக்கு புதுசா வந்து ஒரு மாடியூல் கிரியேட் ஆயிரும். இங்க தான் வந்து நம்மளோட விபிஏ கோட வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, எஸ்யூபி இந்த இடத்துல சப்னு வந்து டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு, நம்ம ரைட் பண்ற இந்த ப்ரோகிராமிங்க்கு நம்ம ஒரு நேம் வைக்கணும். அது என்ன நேம்னா, நீங்க எது வேணா வச்சுக்கலாம். நான் வந்து குட் பாய் வேர்ல்டுன்னு வைக்கிறேன். குட் பாய் வேர்ல்டுன்னு நீங்க டைப் பண்ணிட்டு ஓப்பன் பேரந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். இது ரொம்பவே முக்கியம். ஒன்ஸ் நீங்க சப்புக்கு அப்புறமா ஸ்பேஸ் விட்டீங்கனாவே வந்து இது அந்த ப்ரோகிராமோட நேமா கன்சிடர் பண்ணிக்கும். அந்த ப்ரோகிராமோட நேம் வந்து ஸ்பேஸே இருக்கக்கூடாது. அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் வந்து இருக்கணும். ஜஸ்ட் நீங்க அதுக்கப்புறமா வந்து கர்சரை வச்சுட்டு என்டர் அழுத்துனீங்கன்னா, ஷிஃப்ட் என்டர் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு எண்டு சப்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எண்டு சப் அப்படின்னா, ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகும்போது சப்னு வந்து நம்ம டைப் பண்ணணும். அப்புறம் நேம் குடுக்கணும். அதுக்கப்புறமா ஷிஃப்ட் என்டர் அழுத்துனீங்கன்னா, உங்களுக்கு எண்டு சப்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ எக்ஸல் வந்து ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. இந்த இடத்துல ப்ரோகிராம் முடியுதுன்னு சொல்லி எக்ஸல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. இப்ப நம்ம வந்து கோடு வந்து குடுக்கணும். அந்த கோடு தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அத தான் வந்து எப் இப்ப சப்புக்கும், எண்டு சப்புக்கும் நடுவுல நீங்க எந்த கோடு எழுதுறீங்களோ, அத தான் வந்து எக்ஸல் ரன் பண்ண போகுது. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக் என்னன்னா வந்து எக்ஸல பேச வைக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எக்ஸல பேச வைக்கிறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் டாட் ஸ்பீச் டாட் ஸ்பீக் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எக்ஸல். எக்ஸல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அது வந்து அப்ளிகேஷன் நாம குறிப்பிடுறோம். எதெல்லாம்னா எக்ஸல் விபிஏ ப்ரோகிராமிங்ல. ஸோ அப்ளிகேஷன் நம்ப டைப் பண்ணிட்டு டாட் அப்படின்னு வந்து நம்ம குடுக்கணும். லைக் இந்த டாட். டாட் அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு உள்ள போன்னு அர்த்தம். ஸோ அப்ளிகேஷன்னு டைப் பண்ணிட்டு டாட் வந்து டைப் பண்ணீங்கன்னா, அப்ளிகேஷனுக்குள்ள போனா என்ன இருக்கும்? ஒர்க் ஷீட்டு, ஒர்க் புக்கு, சேல்ஸு, ஸ்பீச் இந்த மாரி நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸல்குள்ள இருக்குது. ஸோ நமக்கு பேச வைக்கிறதுக்கு நம்ம ஸ்பீச்ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கு அப்ளிகேஷன் டாட் ஸ்பீச். ஸோ ஒன்ஸ் நீங்க ஸ்பீச்ன்னு டைப் பண்ண உடனே, ஸ்பீச்சுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். அதுக்கு நீங்க ஸ்பீச் பக்கத்துல ஒரு டாட் வச்சீங்கன்னா, ஸ்பீச்சுக்குள்ள இருக்கறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ப மெயின் டோரு, சப் டோரு, அதுக்குள்ள ஒரு டோரு. அது வந்து ஒரு ரூம்க்குள்ள போற மாரி தான். ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள போறோம். அப்புறம் டாட் வச்சு ஸ்பீச்சுக்குள்ள போறோம். அப்புறம் ஸ்பீச் பக்கத்துல ஒரு டாட் வச்சீங்கன்னா, நம்ம ஸ்பீக்குங்கிற மெத்தேடு. ஸோ எக்ஸெல்லால பேச முடியும். அதுக்கு நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ட கால் பண்ணணும். அதுக்கு வந்து டாட் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறோம். அடுத்ததா ஸ்பீச்சுக்குள்ள போனீங்கன்னா, ஸ்பீச்சுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அது வந்து ஸ்பீச் வந்து ஸ்பீக் பண்ணாது. ஸோ அது ஸ்பீக் பண்ண வைக்கணும் அப்டின்னா, பேச வைக்கிறதுக்கு நம்ம ஸ்பீக் அப்படிங்கிற மெத்தட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு டாட் வச்சு ஸ்பீக்ன்னு வந்து நம்ப செலக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா டபுள் கோட்ல நீங்க என்ன டெக்ஸ்ட் குடுக்குறீங்களோ, அத வந்து எக்ஸெல் வந்து பேச போகுது. ஸோ வாங்க கன்டின்யூ பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நம்ப இதுவரைக்கும் பார்த்த மாரி அப்ளிகேஷன் டாட் அப்ளிகேஷன் டாட்ன்னு சொன்னோனே, எக்ஸலோட அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸலுக்குள்ள இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டும் வந்து ஷோ ஆகும். ஸோ நாம வந்து செலக்ட் பண்ண போறது ஸ்பீச். ஸோ ஸ்பீச் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, இப்ப இந்த இடத்துல எதுவுமே காமிக்காது. ஜஸ்ட் டாட் வச்சீங்கன்னா, ஸ்பீச்சுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு வரும். ஸோ ஸ்பீக் இருக்கு. நம்ம ஸ்பீக் தான் தேவை. அது அந்த மெத்தட செலக்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க ஸ்பேஸ் இல்லன்னா ஏதோ ஒண்ணு. ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கு இல்லன்னா இங்க இருக்க மெத்தட் படி பிராக்கெட் கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளா டபுள் கோட் போட்டுட்டு, அதுக்குள்ள வந்து என்ன பண்ண போறேன்னா, குட் பாய் வேர்ல்ட். சாரி. குட் பை வேர்ல்டுன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இத ரன் பண்ணி பார்க்கலாம். Goodbye world.
ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ரோகிராம் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டோம். நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இத நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ நான் இந்த பட்டன் வந்து காப்பி பண்றதுக்கு World. வெயிட் அ மினிட். அத வந்து காப்பி பண்றேன். லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு, மறுபடியும் வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட்ட வந்து மாத்திக்கிறேன். ஸோ குட் பை வேர்ல்டுன்னு டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதுக்கு Hello காப்பி world. பண்ணதுனால இது அதே தான் வரும். நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு, அசைன் மேக்ரோஸ் நம்ம குட் பை வேர்ல்டுன்னு அப்படின்னு மேக்ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஓன் VBA கோட்ல ஜஸ்ட் ஓகே குடுங்க. ஓகே குடுத்துட்டு கிளிக் பண்ணுங்க. Goodbye world. ஓகே. இப்போ நம்ம டாஸ்க்க முடிச்சாச்சு.